ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான மோக்கா கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இந்த கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கேக் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரையான பாத்திரத்தில் ஒரு அரிப்பு வச்சு அரை கப் மைதா மாவு, அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றி அதில் 3/4 டீஸ்பூன் காஃபி பவுடர் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு ட்ரையான பவுலில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். அது கூடவே அரை டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றி பீட் பண்ண தொடங்கிடலாம். இப்போ லோ ஸ்பீடில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி நுர வர தொடங்கினதும் அரை கப்பு பவுடர் பண்ண சுகர், மிக்சியில் போட்டு பவுடர் பண்ண சுகர் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளஃபி ஆகி வரணுங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த காஃபி மில்க் மிக்ஸை இதில் ஊற்றி லைட்டாக லோ ஸ்பீடில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஓவர் பீட் பண்ணக்கூடாதுங்க. இப்போ நம்ம அரிச்சு வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி லைட்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேக் மோல்டில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி டேப் பண்ணி பேக் பண்ணிடலாம். நான் கேஸ் ஸ்டவ்வில் தான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை உள்ளே ஊற்றி இந்த மாதிரி கவர்டான லிட் போட்டு மூடிக்கலாம். இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. 30 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. கேக் நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க இந்த விப்பிங் க்ரீம்னா என்னதுன்னு. இதாங்க விப்பிங் க்ரீம். இது பேக்கிங் திங்ஸ் விற்கிற ஷாப்லலாம் கிடைக்கும். இது 2 டைப்பாக இருக்குது. நான் டைரி விப்பிங் க்ரீம், டைரி விப்பிங் க்ரீம் 2 டைப் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கிக்கோங்க. நான் 3/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்து இந்த மாதிரி பீட் பண்ணிக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேங்க. பவுட்ரு பண்ண சுகர் இந்த மாதிரி போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கவுத்துனா கூட கீழே விழக்கூடாது. இதான் நல்லா பர்ஃபெக்டாக பீட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதில் அரை டீஸ்பூன் காஃபி பவுடர், அரை டீஸ்பூன் கொக்கோ பவுடர் ரெண்டையும் போட்டு இந்த மாதிரி லைட்டாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவராக போட்டுறாதீங்க, அப்புறம் கசப்பு தன்மை இருக்கும். இப்போ க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே அரை கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கிறேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர், 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் காஃபி பவுடர் போட்டிருக்கேங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். கேக் நல்லா கூலாகிடுச்சு. இப்போ இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி எட்ஜில் ஒரு நைஃப் எடுத்திருக்கேன். இதுனா பெர்ஃபெக்டாக கட் பண்ண வருங்க. இந்த மாதிரி கேக்கை மேலே நல்லா அமுக்கி பிடிச்சிட்டு இந்த மாதிரி நைஃபை ஒரு தடவை உள்ளே விட்டாச்சுன்னா எடுக்கக்கூடாதுங்க. நல்லா இந்த மாதிரி சுற்றி சுற்றி விடணும். அப்போ தான் நம்ம கேக் ஈவனாக கட் ஆகும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நான் இந்த மாதிரி நோசில் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன். க்ளோஸ் ஸ்டார் நோசில், ஸ்மால் சைஸுங்க இது. அப்புறம் இந்த மாதிரி சிலிக்கான் பைப்பிங் பேக் எடுத்திருக்கேன். இது நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும். இதில் நம்ம விப்பிங் க்ரீமை ஃபில் பண்ணிடலாம். நான் சுகர் சிரப்பை இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றிக்கிறேங்க. அப்போ நம்ம ஊற்றுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு கேக் போர்டு வச்சு கொஞ்சம் விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம கேக் இந்த போர்டில் நல்லா ஒட்டி இருக்குங்க அசையாமல். அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறோம். நான் கேக் 3 லேயராக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 2 லேயராக வேணாலும் கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு லேயர் கேக் வச்சு இந்த மாதிரி நல்லா சுகர் சிரப் வச்சு நல்லா வெட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு லேயர் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து செகண்ட் லேயர் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சுகர் சிரப் நல்லா வச்சு வெட் பண்ணிக்கலாம். அப்புறம் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 லேயர் அப்படி பண்ணிக்கலாங்க. அப்புறம் 3ஆவது லேயர் வச்சுக்கலாம்.
3வது லேயரும் வச்சு நல்லா சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கணுங்க. அப்புறம் வந்து லைட்டாக க்ரீம் வச்சு க்ரம் கோட் பண்ணிக்கிறேன். க்ரம் கோட் பண்ணதுக்கப்புறம் 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததும் க்ரீம் அப்ளை பண்ணி நல்லா ஸ்மூத் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு அளவுக்கு நம்ம ஸ்மூத் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து சாக்லேட் கனாஷ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கப் டார்க் சாக்லேட்டில் 2 டேபிள் ஸ்பூன் விப்பிங் க்ரீம் ஊற்றி சுடுதண்ணிக்கு மேலே வச்சு இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து கேக் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் இந்த சாக்லேட் கனாஷ் ஊற்றி நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். டெக்கரேஷன் எல்லாம் நம்மளோட விருப்பம் தாங்க, எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி சாக்லேட் கனாஷை இந்த மாதிரி ட்ரிப் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இப்போ வந்து ஒரு ஸ்டார் நோசில் போட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே வந்து அழகுக்காண்டி செர்ரிஸ் வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்மளோட கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி காட்டுற பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பாருங்கள் லேயராக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். காஃபி ஃப்ளேவரோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. காஃபி பிடிக்கிறவங்களுக்கு இந்த கேக் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. ஓவன் எதுவுமே தேவையில்லை. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் நாளைக்கு வேறு ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.